ஹஜ் விஷயமா இது கண்டினியூ ஆகிற இன்னொரு பார்ட். இதில் வீசா கேட்டகரி எப்படி இருக்குன்னு சொல்லி தான் தெளிவு கொடுக்குறேன் நான் உங்களுக்கு தெரியுமா இருக்கும், பேசா வீசான்னு சொல்லி எப்பயுமே சொல்லிக்கிட்டு வாரோம். ஏனென்றால் அது அங்கால சவுதி கவர்மெண்டால் கொடுக்குற வீசா அதுக்கு ஆட்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்கன்னு சொல்லி அந்த வீசா தான் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் அப்படி தான் தெரியும். ஆனால் 4 விதமான வீசாஸ் இருக்கு. முதலாவது வீசா கேட்டகரி கண்ட்ரி கோட்டா வீசா. அதுனா given by the Saudi Hajj Ministry to each country that has an agreement. It's based on the ratio of 1 pilgrim for every 10,000 ஹாஜிமார்களுக்கு ஒரு வீசா. அது கண்ட்ரி, அது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டோட எக்ரிமெண்ட் இருந்தால் தான் அது நடக்கும். ரெண்டாவது வீசா பேசா வீசா, அதுக்கு வாரன் ஹஜ் மிஷன்களுக்கு கொடுக்கப்படுற வீசா. அதில் given to those who administer and assist by guiding the pilgrims from their country. அதாச்சும் அந்த இப்போ இங்கே முஸ்லீம் ரிலிஜியஸ் கல்ச்சர் அஃபேர்ஸ் இருக்குது தானே, அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்குற அந்த டைப்பில் வேறு யாராவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷனில் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குற வீசா தான் இது இருக்குது. இன்னொன்று இருக்குது முஜாமலா வீசா. முஜாமலா வீசான்றது issued by the Saudi Hajj Ministry through embassies as a diplomatic courtesy to strengthen relations. அதாச்சும் எம்பசியால் டிப்ளமேட்டிக் கர்டசி, அதாச்சும் எம்பசியால் கொடுக்குற வீசா, அது சவுதி ஹஜ் மினிஸ்ட்ரியால் கொடுக்கப்படுது. நாலாவது தயூஃப் அல் ரஹ்மான், தயூஃப் அல் ரஹ்மான், கிங்ஸ் கெஸ்ட், ராஜாவுடைய சவுதி மன்னருடைய கெஸ்டாக இருக்கிறது. இது 4வது கேட்டகரி. ஸ்பெஷல் வீசாஸ் கிராண்டட் டிரெக்ட்லி பை த கிங் டு செலக்டட் கெஸ்ட் த்ரூ சவுதி எம்பசிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். அதாச்சும் எம்பசி ரெக்கமெண்ட் பண்ணி சவுதி மன்னர் கொடுக்குற வீசா. இது 4 கேட்டகரி வீசா. இப்போ நான் உங்களுக்கு மற்றது ஹஜ் கண்ட்ரி வீசா என்ன 3500 கோட்டா இருக்குது, 10,000க்கு நாங்கள் அந்த செக்ஷனுக்கு வர்றதில்லை. பேசா வீசான்னு சொல்கிறாங்க தானே. அந்த பேசா வீசாவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போன முறை 100க்கு ஒரு வீசா 35 வீசா கிடைச்சிச்சு பேசா வீசா. அந்த பேசா வீசாவில் ஹஜ் குரூப்புகளுக்கு நான் இருக்கிறேன் 8 10 12 என்னமோ கொடுக்கப்பட்டுச்சு. மற்றது மினிஸ்ட்ரி அந்த முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு கொஞ்சம். அதோட இன்டர்வியூ வச்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுலேயும் இன்டர்வியூ ஃபெயில் ஆகினவங்களுக்கு மீண்டும் கொடுத்து அவங்க 2வது தரக்காவும் கொடுப்பட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஊழல் நடந்திருக்கு. ஆமாம், அது ஊழல் தான். ஏன் இன்னொரு ஆளோட ஹக்கு தின்னு இருக்கிற ஆட்கள் இனி அப்படி உங்களுக்கு எப்படியா ஜீரணம், அவங்களோட பிள்ளைகள் உங்களோட பேர பிள்ளைலாம் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் என் அபிப்பிராயம் சொல்லுவேன், அப்படி உங்களுக்கு நடக்கக்கூடாது, பதுவாக பண்ணுறது இல்லை. ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், கோடி கணக்கு கப்பல் கணக்கு இருக்கிற ஆட்கள் ரோட்டுக்கு வந்த சரித்திரம். ஏதோ எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் கெசினோ போகிறதில்லை, நாங்கள் நன்னா அடிக்கிறதில்லை, நன்னான்றது அந்த ஹராமான நன்னா, அதோட மற்ற பழக்கங்கள் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க. சரி, பரவாயில்ல, நீங்கள் நினச்சிக்கிட்டு போங்க. இன்னொரு விஷயம், இந்த முஜாமலா வீசா, இதுக்கு வந்த முஜாமலா வீசாவில் எத்தனை பேர் முஜாமலா வீசாவுக்கு போனாங்க? அதாச்சும் இஷ்யூட் பை ஹஜ் மினிஸ்ட்ரி, சவுதி ஹஜ் மினிஸ்ட்ரி எம்பசிகள் மூலியமாக கொடுக்குற வீசாவில் திடீரென அமைச்சர்மார்கள் போயிடுவாங்க. முஜாமலாவில் போகிறாங்களா, பேஸால் போகிறாங்களா? கேள்வி கேளுங்க. அடுத்த முறை நீங்கள் ஹஜ் சம்மந்தமாக ஹஜ் மினிஸ்ட்ரிக்கு போனீங்கன்னா, மவனே, தாத்தா, தங்கச்சி, வாப்பா, பெரியவாப்பா, சின்னம்மா எல்லாம் போயிருக்கேன். அங்கே வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க தான் ஹக்குதார்கள். இந்த மற்றவங்க எப்படி போனாங்க? எம்பசி மூலியமாக அமைச்சர் போனாரா, அமைச்சர்கிட்ட செக்ரட்டரி போனாரா, இல்லாட்டி போனால் ஜூனியர் போனாரா, அமைச்சர்கிட்ட வைஃப் போனாமா, எப்படி ஏதோ ஹஜ் கமிட்டிகிட்ட தலைவர்கிட்ட வைஃப் போனாங்களா, அந்த டிஎம்ஆர்சி அவங்களோட இந்த நவாசாஜியோட வைஃப் போனாங்களோ, ஏதோ எப்படியோ கதை ஒன்று அப்படியே அடிப்படுது. நீங்களும் தேடிடுங்க. எனக்கு வந்த தகவல் சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி போனால் சொல்லுங்கள், இது தப்பு, எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், நான் இல்லாட்டி மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி செய்யுங்க. ஆனால் அப்படி போயிருக்கிறாங்க இதுக்கு இதோட அந்த பேசா வீசாவில் 35 வீசா கிடைச்சது இதுக்கு இது நான் வீசா மட்டும்தான் பற்றி கதைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். அந்த கவுன்சில் ஜெனரல் ஆஃபீஸில் அந்த அஷ்ரஃப் என்று இருக்காரு ஒருத்தர், நலிமி என்று சொல்லிக்கொள்கிறார். அவர் நலிமி இல்லையாமே. நலிமி ஆட்கள் கொஞ்சம் தேடி பாருங்க. கவுன்சில் ஜெனரல் ஆஃபீஸில் எந்த பேட்சில் இருக்கிறாரு, அவர் ஒரு சிவி ஒன்று எனக்கு கையில் வந்திருக்கு. ஆமாம், ஜாப் எடுக்கும் பொழுது சிவி கொடுப்பாங்க. ஆமாம், இன்டர்வியூ ஃபெயில் ஆமே, நீங்கள் டிரான்ஸ்லேட்டராக தான் ஜாயின் ஆகினீங்க. முதல்ல கான்ட்ராக்ட் இல்லாமல் சும்மா நார்மலாக டிரான்ஸ்லேட்டராக தான் இருந்தீங்களாம். அப்புறமா இன்டர்வியூ ஃபெயில் ஆகி மறுக்கா காக்கா பிடிச்சிட்டு யார் அவங்களை அந்த பொசிஷனில் போட்டது? ஒரு நீதி அமைச்சர் உண்டு என்று கேள்விப்பட்டேன். ஒரு நீதி அமைச்சர் முஸ்லீம் இருந்திருக்கலே 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கி பிங்கி பொலியன்னு சொல்லி அவங்க யாருன்னு சொல்லி நீங்களே தேடிக்கொள்ளுங்க.
அது நான் சொல்கிறது சரியில்லையே, எனக்கு தான் தெரியும். ஆனால் அப்படி சொல்கிறது அவ்வளோ அழகு இருக்காது, அதுவும் டவுட்டாக தானே இருக்கும். எனக்கு வந்த தகவல் பற்றி அப்போ நான் ஒரு ஆளை குறி வச்சு பேசுகிறது சரியில்லையே. ஆனால் அஷ்ரஃப் பிரதர், நீங்கள் எப்படி அங்கே ஜாயின் ஆகுனீங்க? இன்டர்வியூ ஃபெயில் ஆகி மறுக்க அவங்களுக்கு அந்த ஜாப் எப்படி கிடைச்சி? உங்களை விட தகுதி உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. அரபு கொஞ்சம் பேசுவீங்க எல்லாமே நல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அதோட நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் ஹஜ் ஹவுஸில் இருந்து தான் நீங்கள் எல்லாம் உங்களோட விஷயங்கள் படித்து கொண்டீங்கன்னு சொல்லி கேள்வி வருது. அதுக்கு ஒரு லெவன்ஸ் ஏதாச்சும் கிடைச்சிச்சா? இல்லை, தெரியாமல் கேட்குறேன். எனக்கு தெரியும், ஆனால் தெரியாமல் கேட்குறேன். அப்படி கிடைச்சா இல்லையான்னு நான் இது கேட்குற கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இல்லாட்டி போனால் இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின்னு சொல்லி எங்களோட அரசாங்கத்தில் எங்களோட ஆட்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தில் இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் அப்படின்னு வரும். ஆனால் நான் இட்ஸ் அ வெரி கன்சர்ன் அண்ட் கிரேவ் கொஸ்டின்னு தான் சொல்வேன், கொஸ்டின் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி அறப்படிச்ச ஆட்கள் அமைச்சர்களில் இருக்கிற மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இல்லை, அல்லாஹ் காப்பாற்றணும். அதோட இந்த விசாக்களில் நீங்கள் எப்படி இப்போ இது ஆன்சர் பண்ண போகிறீங்க? ஆமாம், நீங்கள் அம்பாசடரா இல்லாட்டி போனால் ரியாதில் இருக்கிற ஒரு அம்பாசடரா? ஒரு லேடி ஒன்று இப்போ புதுசாக கவுன்சில் ஜென்ரலாக வந்திருக்கிறாங்க. அவங்களும் உங்களுக்கு பயந்து நடந்து கொள்கிறாங்களாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடுறாங்கல்ல, நடந்து கொள்கிறாங்களாம். ஆடுறதுக்கு அவங்க என்ன நீங்கள் வாயின் லிஸ்ட் அவங்க அப்படி ஒன்றும் இல்லையே. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அம்மா, நீங்கள் அங்கே இருக்கிற எனக்கு ஒரு முஸ்லீம் லேடி ஒன்று நான் நினைக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சிருங்க, இல்லாட்டி உங்களுக்கும் ஆப்ப வச்சுருவாங்க. எப்படின்னு சொன்னால், இந்த மேடம் சொல்லி தான் நாங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்தோம், இல்லாட்டி போனால் மேடமுக்கும் பங்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கும் இதுக்கு பதில் இருக்கும். நான் எப்பயாச்சும் ஜித்தாக்கு வந்தால் இன்ஷால்லா நான் உங்களை மீட் பண்ண வருவேன். மேடம், நீங்கள் கொஞ்சம் தகவல், நீங்கள் கவுன்சில் ஜென்ரல் ரியாதுக்கு போனால் இன்ஷால்லா எம்பசிக்கு போய் அம்பாசடரையும் சந்திப்பேன் ஒருக்கா. அல்லா தாலா இன்ஷால்லா என்னை அங்கே கூப்பிட்டாருன்னா நான் இன்ஷால்லா அல்லா தாலா நாடினா நான் இன்ஷால்லா போவேன். ஸோ அதனால இப்படி எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு கிடைச்சிருக்கிற வீசாக்கள்னா, இதுக்கு ஹஜ் வீசாக்கள் கிடைச்சிருக்கு அந்த ஹஜ் மிஷனுக்கு இல்லாமல். அப்போ அந்த டைமில் லிஸ்ட்டுகள் கொஞ்சம் இருக்குது என் கையில். அதில் 140 பேர் 145 பேர் எல்லாம் போயிருக்கிறாங்க. அதுலேயும் அந்த 8 பேர் உயிர்த்த தாக்குதலில் அவங்களோட வாப்பா இப்ராஹிம் நானாவா, இப்ராஹிம் காக்காவா, இப்ராஹிம் ஆஜியார் சொல்லவா? சரி, உங்களுக்கு எப்படி வருதோ செய்யுங்க. அவரது பேரும் போட்டிருக்கிறாங்க. இந்த நாங்கள் மக்கள் வரியில் மக்கள் மத்தியில் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படி சொன்னால் ஜேவிபி ஆட்கள். ஆமாம், அன்றகுமார் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாரு. அதோட காப்பீஸும் எங்கேயோ சுற்றி கொண்டு இருந்துச்சு. ஸோ இதோட காசு கொஞ்சம் அனுப்பியிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். 32 கோடி ரூபாய்க்கு மேலே அம்மானா பேங்க்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்கன்னு இன்னொரு கதை வந்து அடிப்படிச்சு. அல்லாஹு ஆலம், கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். 45 கோடி ரூபா தான் தேவை, 32 அனுப்பிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு ஹஜ் இப்போ ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஹஜ் குரூப் ஒன் ஆஃப் த பிரசிடென்ட்ஸ் மூலியமாக தான் போயிருக்கும் என்று பேச்சு அடிப்படுது. அன்னைக்கன் ட்ராவலர் குரூப் பேர் அப்படியே ட்ராவலர் பண்ணுற குரூப்னு சொல்லி தான் கேள்வி. அல்லாஹு ஆலம், நான் அப்படி சொல்லலை. பட் அவரோட பேரும் அடிபட்டுச்சு. ஏதோ எப்படி மூலியமாகவும். ஆனால் இந்த மாதிரி வேலைகள் கொஞ்சம் நீங்கள் நல்ல மனுஷன் அப்படி எல்லாம் கொஞ்சம் கரப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன்ல, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஊழலில் இருக்க வானம் என்றால் உங்களுக்கு நான் சொல்லலை, தனிப்படியாக சொல்லலை, இந்த செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் நினைக்கிற மாதிரி ஆட்களை இந்த முறை ஆப்பு வைக்க வானம். மக்களை நீங்கள் கேளுங்க வீசாஸ். ஆஜியார், இந்த வீசா நீங்கள் இப்போ போவாங்களே சில ஆட்கள், திடீரென்னு நல்லா கூப்பிட்டான், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் அவங்க போகிறது கண்ட்ரி கோட்டா வீசா என்ன விட்டுருங்க, பேசா வீசாவா, முஜாமலா வீசாவா, துயூஃப் அல் ரஹ்மான் இல்லாட்டி தயூஃப் அல் ரஹ்மான் அந்த வீசாவா, கிங்ஸ் கெஸ்டா, அதை பற்றி போட்டுருங்க. இதுக்கு போனாங்க ஒரு செட் உண்டு, மாப்பிள்ளை பொண்டாட்டி 2 தடவை போயிருக்கிறாங்க போன முறை. இனி அது அவங்க போனது 2 தரக்கா. அவங்க இன்டர்வியூ பாஸ் இல்லையா மேனு அப்படி ஒரு அடிப்பு எடுது. சரி, பாஸோ இல்லையோ அது வேற விஷயம். 2 தரக்கா போயிருக்கிறாங்க கெஸ்டா. எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் உள்ளுக்கால. நீங்களும் இந்த செய்கிறது ஹக்தார் இல்லை. யாருக்கு ஹக் இருக்கோ, யார் போகணுமோ, யார் அல்லாவுடைய கெஸ்டாக போகணுமோ அவங்கள வெட்டிட்டு நீங்கள் இவங்களை அனுப்புறீங்கன்னா, அனுப்புகிறவங்களும் இதுக்கு மாஷரில் பதில் கொடுத்தே ஆகணும். அங்கே அவரும் வரமாட்டார், ஷிராஜ் யூனுஸும் அங்கே வீடியோ போட கேள்வி கேட்க வரமாட்டார். எல்லாமே நாங்கள் நப்சி என்று இருப்போம். நான் உலமாக்கள் கொஞ்சம் தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சரி பண்ணிடுங்க. என்றால் இதனால் நாங்கள் உலமாயிலே உலமா சபை உங்களோட ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. நீங்கள் பொறுப்புதாரிங்கன்னு சமூகத்து பொறுப்புதாரிகள் நீங்கள் இல்லை, அது தெளிவு. நீங்கள் ரெஜிஸ்டராக இருக்கீங்க பார்லிமெண்ட்டில், என்ஜிஓ ஆக்ட்லேயாமா உங்களை தேர்ந்தெடுத்து யாரும் தேர்ந்தெடுக்கல, உங்களை உலமாக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த 8-10 உலமாக்கள் இருந்து நல்லா இருங்க, சுற்றுங்க, மாஷால்லா, யூரோப்பா நாடுகள் எல்லா இடத்துக்கு போங்க.
ஆனால் எங்களோட உரிமைகள் பறிப்பொழுது போட்டு டெம்பர் போட்ட புல்ல மாதிரி கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்கிறீங்க தானே, அதுதான் தப்பு. உலமாக்கள் இதுக்கு மேலே வார்த்தைகள் எனக்கு சொல்ல இயலாது, இல்லை நல்லா டீட்டெயிலான வார்த்தைகள் கொஞ்சம் இப்படி பேசுகிறது அது சரியில்லை, அழகு இல்லை. இல்லாடி பார்ப்பாங்க இவனோட உலமாக்களே இவங்க காதினலுக்கு ஏசுகிறமா இருந்தால் எப்படி அவங்களோட கிறிஸ்டியன் ஒருத்தர் ஏசுவாரா? இல்லையே. எங்களோட ஆட்கள் ஏசி அந்த லிமிட்டில் தான் ஏசுகிறாங்க. அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ண விட்டுருவாங்க. நான் ஏச எல்லாத்தையும் பின்னுக்கு வர சமுதாயங்கள் அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆட்கள் வேறு ஆட்கள் யாராவது என்ன மாதிரி இல்லாமல் அவங்க வேறு லெவலில் வந்து பேசிட்டாங்கன்னா அது அழகு இருக்காது. அதில் டைம் சரியே எல்லாருக்கும் மவுத்து வருது இனி. அதனால் கொஞ்சம் இருக்கிற டைமில் உங்களுக்கு வக்காலத்து வாங்குறவங்க இருக்கிறாங்க, நாங்கள் உங்களோட பின்னுக்கு இருப்போம். அவனோட கணக்கில் அவங்க ஐரோப்பா நாடுகள் இருப்பாங்க, வேறு ஏதாச்சும் இருக்காங்க, அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இங்கே உள்ள மக்கள் கஷ்டப்படுறது அவங்களுக்கு அது கணக்கு இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட பந்தம் பிடிச்சா கூஜா பிடிச்சா நாளைக்கு அவங்களோட பிள்ளைகளை மதரசாக்களில் போட்டுறதோ கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுக்கோ இல்லாட்டி போனால் அவங்களோட ஏதாச்சும் கமிட்டியில் இன்வைட் பண்ணுறதுக்கோ லாய்க்காது. அப்போ நீங்கள் பண்ணி நாடி இவர் எங்களுக்காக பேசினார் எடுங்க அவர் அப்படி இல்லாமல் இருக்குதானே. ஆனால் எங்களோட சமுதாயத்தில் பிள்ளைகள் படிக்கிறாங்கல்ல, பெண்கள் விபச்சாரத்தில் இருக்கிறாங்க பை ஃபோர்ஸா என்றால் சர்வைவல் அவ்வளோ கஷ்டம். ஆனால் நீங்கள் கோடிக்கணக்கு சேர்க்கிறீங்க, அந்த மாதிரி தன்னுடைய உடம்பு விற்கிற சமூகத்தில் கவலையாக இருக்குது. அந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க. දෙමරගොඩ මාලිගාවත්ත அந்த ஏரியா ஒரு பக்கம் விட்டால் கொண்டாங்க தொட்டுவா வெள்ளம் பிச்சிய அதுக்கு அங்கே போய் கொண்டிருந்தா கொடிக்காவத்தை கொஞ்சம் விசாரித்து பாருங்க. அது மாதிரி அவுட் ஸ்டேஷன்லேயும் இருக்கிறாங்க. இன்னைக்கு கேள்வி அப்படி என்ன, இதுக்கெல்லாம் பொறுப்புதாரிங்க நீங்கள். இந்த மெசேஜ் எவ்ரி முஸ்லீம் வீசா இஷ்யூஸ் அதோட எங்களோட அஷ்ரஃப் கவுன்சில் ஜெனரல் ஆஃபீஸில் இருக்கிற டிரான்ஸ்லேட்டர் ஒஃபிஷியல் ஒரு இது இப்போ பந்தம் பிடிச்சி அவங்களே சாதிகாஜிடம் பேர் அடிப்படுது, உங்களுக்கு சான்ஸ் ஒன்று கொடுத்தாருன்னு சொல்லி அல்லாஹு ஆலம் நன்றி கெட்ட தனமாக நடந்து கொள்வானம் ஹாஜி. இப்படி 4 காசுக்காக உங்களோட தன்மான அஷ்ரஃப் ஹாஜி நீங்கள் விற்க வானம். ஒரு பர்சனல் ரிக்வஸ்ட் ஷிராஸ் யூனிவர்சிட்டி, நான் உங்களை கண்டும் இல்லை, நீங்கள் கருப்பாக வெள்ளையா தெரியாத அது எனக்கு கன்சர்னும் இல்லை. ஆனால் முந்தி இந்த விட கொஞ்சம் நல்ல டெவலப் ஆகும். ஆனால் உங்களுக்கு க்ளீனாகவும் இருக்கும். ஜஸ்ட் அ ஹம்பிள் அட்வைஸ், பிரதர்லி அட்வைஸ். ஸோ இன்ஷால்லா உங்களோட கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் மீடியாவில் போடுங்க, அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். எவிடன்ஸ் இல்லாமல் ஷிராஸ் யூனுஸ் பேச மாட்டார். ஜஸாக்கல்லா ஹைர். மீண்டும் சந்திக்க வர நீங்கள் எந்த வீசாவில் போனீங்கன்னு சொல்லி உங்களோட அமைச்சர்மார்கள் கேட்டுங்க. அமைச்சர்மார்கள் உங்களோட வரியில் கெட்டக்கூடிய சம்பளத்தில் தின்றவங்க நகரிக மந்திரி இருக்கலாம், நகரசபை மந்திரி இருக்கலாம், பிரதேச சபை இருக்கலாம், சபாபதி இருக்கலாம், பழைய மந்திரி இப்போ பொத்துவில் மாதிரி ஏரியாவில் மற்ற ஏரியாக்களில் பிரதேச சபை சபாபதியாக இருக்கலாம், மந்திரி இருக்கலாம், அமைச்சர் இருக்கலாம், முன்னாள் அமைச்சர் இருக்கலாம், கட்சி தலைவர்கள் இருக்கலாம், அவங்களோட கூஜா பிடிச்ச ஆட்கள் இருக்கலாம், அவங்களோட பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்களில் பதவிகள் ஏற்ற செயலாளர் பதவிகள் மற்ற எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஆட்கள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ அனுப்புங்க. இந்த வீசா கேசக்கில் எங்களை எப்படி சுற்றி விட்றாங்கன்னு சொல்லி மேலே ரொக்கெட் அனுப்புகிறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு விளங்கட்டும். ஜஸாக்கல்லா ஹைர். நான் ஷிராஸ் யூனுஸ், பேர் யாவும் இருக்கும்ல. ஜஸாக்கல்லா ஹைர்.